சட்டமன்றத்தில் அதிமுகவை ஆளும் கட்சி என முதல்வர் ஸ்டாலின் பேசியதன் மூலம் அவருக்கு அடுத்த ஆண்டு நடக்கப்போவது முன்கூட்டியே தெரிந்துவிட்டதா என்றும் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி வந்துவிட்டதா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சட்டமன்றத்தில் நீட் ரத்து தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மக்களை ஏமாற்றும் இந்த கபட நாடகத்தில் அதிமுக பங்கேற்காது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் துண்டு சீட்டை பார்த்து பேசிய ஸ்டாலின் அனைத்து கட்சி என கூறிவிட்டு அதில் ஆளும் கட்சியான அதிமுகவை தவிர்த்து என பேசினார். அப்போது சபாநாயகர் எதிர்க்கட்சியான என எடுத்துக் கொடுக்க பின்னர் சுதாரித்துக் கொண்டு பதற்றத்தில் இருக்கிறேன், அவ்வளவு மகிழ்ச்சி என மாறி மாறி குழப்பி பேசியது பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஸ்டாலினின் ஆட்சியிலும் தடுமாற்றம், அவரது பேச்சிலும் தடுமாற்றம் என மக்கள் விமர்சிக்கின்றனர். அனைத்து கட்சி மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறேன்.